ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்டவுடைய ஜெபம் கேட்கப்படாது என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இன்றைக்கு கேட்கப்படலையே, ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணுமே என்று சொல்லி நம்ம ஆர்வமாய் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்டவுடைய ஜெபம் கேட்கப்படாது என்று சொன்னால் லூக்கா 18ஆம் அதிகாரம் 11-12 இவ்வாறாய் வாசிக்கிறோம். அங்கே தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபிக்கப் போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் இவ்வாறாய் ஜெபிக்கிறான். பரிசேயன் என்று தேவனே, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நான் வாரத்திற்கு 2 முறை உபவாசிக்கிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை சோத்திரம் பண்ணினான் என்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசேயன் ஜெபிக்கிற ஜெபத்தை தன்னுடைய நீதியை சொன்னான். அவன் நினைச்சது தன்னுடைய நீதியினால் கர்த்தரை என்ன செஞ்சிடலாம், அவரை திருப்திப்படுத்திடலாம், அவரை தொழுது கொண்டுடலாம், அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டலாம் என்று சொல்லி தன்னுடைய நீதியை தான் மற்றவர்களை குற்றம் சாட்டினான். என்ன குற்றம் சாட்டினான்? அந்த பரிகாரரை போல நான் இல்லை, இந்த அநியாயக்காரனை போல நான் இல்லை, இந்த விபச்சாரக்காரனை போல இல்லை, மற்ற மனுஷனை போல நான் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த பக்கத்தில் நிற்காம பாருங்க, இந்த ஆயக்காரன் இவனை போல இல்லை. என்கிட்ட என்ன நீதி இருக்கிறது என்று சொன்னால், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை பெருமையாக சொன்னானே தவிர, தன்னுடைய காரியத்தை தன்னுடைய நீதியை சொன்னானே தவிர, ஆனால் நம்முடைய நீதியெல்லாம் கர்த்தருடைய காரியத்தில் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் மற்றவனை குறை சொல்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், மற்றவர்களை இழிவாய் நினைக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வீட்டில் இருக்கிறது. ஜெபிக்கிற குடும்பத்தில் எத்தனை குடும்பத்தில் சீரியல் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நினச்சி பாருங்க. இன்றைக்கி சீரியல் ஒளியலை, குடும்பத்தில் சினிமா பாட்டு ஒளியலை, குடும்பத்துக்குள்ள அந்த காமெடி இந்த காமெடி, அந்த மேட்ச்சு இந்த மேட்ச்சு, எல்லாத்துக்கும் நேரம் செலவு பண்ணுகிறோம். வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறோம், ஜெபிக்க மாட்டேங்கிறோம். ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும் சொன்னால், வேதத்தை நம்ம வாசியாதபடிக்கு இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது என்பதை என்ன செய்யணும், நம்ம விளங்கி கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் குடும்பத்தில் ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் இன்னைக்கு உலகம் மாதிரியே, உலகத்தில் நடக்கிற பாரியே உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த பரிசேயன் அதை சொன்னான். ஆனால் இன்னொருவன், அவன் ஆயக்காரன், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, பாவியாயிருக்கிற என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அதற்கு இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பரிசேயன் அவனல்ல, இவனே நீதிமான் என்று சொல்லி கர்த்தர் அவனை நீதிமானாக பார்த்தார். அதற்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, தன்னை தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பெருமையை காட்டுறதுக்கு ஆலயம் கிடையாது, உங்களுடைய நீதியை காட்டுகிறதுக்கு ஆலயம் கிடையாது. உங்களுக்கு உண்டானது நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செஞ்சிருக்கிறேன், இப்படி செஞ்சிருக்கிறேன்னு சொல்வதற்கு ஆலயம் அல்ல. உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துக்கு போங்க, கர்த்தருடைய பிள்ளையாய் தேவ சமூகத்துக்கு போங்க. உங்கள் ஜெபம் எதற்கு கேட்கப்பட மாட்டேங்குது தெரியுதா? இன்றைக்கு பரிசேயனை போல இருக்கிறீங்க, ஆயக்காரனை போல என் மேலே கிருபையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் ஜெபம் கேட்கப்படாததற்கு உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரை தாழ்த்தி அவருடைய சமூகத்துக்கு போங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.